ஹலோ ஆல், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு பண்ணுற தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீட்டில் இருக்க 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க சாப்பரில் போட்டுட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பூண்டு கையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, பழமாக இருக்க தக்காளியாக ஒரு 5 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சைஸ் பொறுத்து நீங்கள் 5, 6 அப்படி சொல்லிட்டு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டு அது நல்லா வணங்கட்டும். வணங்குற கேப்பில் நம்ம சைடில் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழமாக. அந்த 6 தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் தொக்குக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டுடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். அது ஒரு பாதி தக்காளி பாதி வெந்த மாதிரி நமக்கு தெரியும்ல, அந்த டைமில் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், என்கிட்ட இருக்கிறது ஒரு குட்டி ஸ்பூன் தான், அதனால நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்துருக்கேன். அந்த பாதி வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது போட்டுட்டு நல்லா வணங்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணங்கணும். நல்லா இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணங்க விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. எதுவுமே இல்லை, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.